கோழில இருந்து முட்டையா இல்ல முட்டையில இருந்து கோழியா சொல்லுங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், முட்டைக்குள்ள கோழி குஞ்சு எப்படி வளருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சார், அப்படின்னா நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு கோழி முட்டைக்குள்ள ஒரு கோழி குஞ்சு இருக்கா சார்? இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொடுத்தது அதான்டா, புதுசா கேள்வி கேக்குறேன். ஓ சாரி சார். முட்டை அட, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள எத்தனை கோழி குஞ்சு இருக்கா? கெனிச்சி, ஃப்ரிட்ஜ் திறந்து வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஹட்டோரி, என் கையில என்ன இருக்கு? முட்டை கென்டின் காபால் போட்டறியா? தின்றதுலயே இரு, நான் இது ரிசர்ச் பண்ண போறேன். ரிசர்ச்சா? பரவாயில்லையே, படிப்புல உனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கா கெனிச்சி? கலாய்க்கிறாரு அம்மா. படிப்புக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் ஹட்டோரி. இந்த முட்டைக்குள்ள இருந்து கோழி குஞ்சு வெளியே வரும். அத நல்லபடியா வளர்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். அப்புறம் அது ஒரு முட்டைய போடுமா, அந்த முட்டையை நம்ம பத்திரமா தாங்க முடியல, உன் கதை பெருசா போகுது. கென்டி, இது சூப்பர் ஐடியா. இது நல்ல விஷயமா இருக்கிறதுனால நானும் உனக்கு உதவி செய்யறேன். என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாம். ஏன் என்ன கோழி குஞ்சு வெளியே வரல? இதுங்க தூங்கிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரிய மாட்டேங்குதே. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பாக்கலாமே. வேற ஏதாச்சும் பண்ணலாம். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கே. ஆமா, அதுல உட்காராதீங்க, முதல்ல எழுதுருங்க ப்ளீஸ். ஏன் கெனிச்சி, என்னாச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது, கிளம்புங்க. அம்மா, நாங்க சொல்ற வரைக்கும் இந்த ரூம் எங்களுக்கு தான் சொந்தம். என்னாச்சு உங்களுக்கு? அம்மா உள்ள வந்து வேகமா காலை விட்டாங்களே, முட்டை உடைஞ்சிருக்குமோ? பாக்கலாம். நல்ல வேளை முட்டைக்கு ஒண்ணும் ஆகல. அது சரி, அது ஏன் இன்னும் வரல? விடு, பாவம், அந்த கோழி தொட்டி உள்ள தூங்கிட்டு இருக்கோம். ஹட்டோரி, சும்மா இருக்காம ஏதாவது ஐடியா சொல்லு. இதை இன்னும் சூடான இடத்துல வைங்க. அதுக்குள்ள நான் போய் புக்ல ஏதாவது ஸ்பெஷலா போட்டிருக்கான்னு படிச்சு பாத்துட்டு வரேன். புரிஞ்சுதா? பத்திரமா பாத்துக்கணும் கெனிச்சி. ஓஹோ, இதான் விஷயமா? அப்ப முதல்ல நாம கோழி எத்தனை பிடிக்கணும்? கெனிச்சி, நம்ம வச்ச டைம் முடிய போகுது. கெனிச்சி, என்ன சத்தம் இங்க? கெனிச்சி, இங்க பாரு, அவிச்ச முட்டை மாதிரி இருக்கு. ஆஹா, இந்த முட்டையிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது போல இருக்குப்பா. நீ என்னதான் கோழி முட்டையை எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் அதுல இருந்து குஞ்சு பொரிக்கவே பொரிக்காது கெனிச்சி. அந்த முட்டையெல்லாம் சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. முட்டை குஞ்சு பொரிக்கணும்னா அதுக்கு ஏத்த முட்டைய நம்ம வாங்கிட்டு வரணும். அதோ அந்த இடத்துலதான் அந்த முட்டை கிடைக்கும் கெனிச்சி. ஏய், ஷோ ஷோ ஷோ, எல்லாரும் வெளியில வா, வெளியில வா. இந்த 3 முட்டையை நாங்க எடுத்துக்கவா? ஏதாவது ஒரு முட்டையை எடுத்துக்கோ. எது எடுக்கிறது? இதை எடுக்கலாம். கோழிக்குள்ள 2 முட்டை வருமே, முட்டைக்குள்ள 2 கோழி வருமே. ரொம்ப ஆசைப்படாதீங்க, அந்த முட்டை எனக்கு தான் சொந்தம். வர இருங்க. இந்த முட்டையில இருந்து நிச்சயமா கோழி குஞ்சு வெளியில வரும் பாரு. ஆமாமா, வரும். டிங் 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 டிங். ஆஹா, எல்லாரும் போயிட்டாங்க. முட்டை நமக்கு தான் சொந்தம். பரவாயில்ல, குட்டி முட்டையா வாங்கிட்டு வராம என் சைஸுக்கு பெரிய முட்டையா தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எச்சி ஊறுது, ஒரே வாயில முழுங்குறேன். டிங் 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 டிங். நல்லா கேளுக்கியோ, இனிமே நீ ஒரு பூனை கிடையாது, நீ ஒரு கோழி. புரியுதா? நீ ஒரு கோழி. நீ பூனை கிடையவே கிடையாது, கோழி தான். அந்த முட்டை மேல உட்காந்து அது குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் நீ தான் அதை பாத்துக்கணும். புரிஞ்சுதா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த நிஞ்சா ஹட்டோரியோட முட்டையை திருட வந்திருப்ப நீ. இதுதான் என் முட்டையா? சரி சரி. முட்டைய பத்திரமா பாத்துக்கோ கோழி. நான் அப்புறமா வந்து பாக்குறேன்னு. எதுக்கு இங்க வந்தீங்க? இது என்னோட முட்டை. முதல்ல இங்க போங்க.
மாத்துன? இந்த ஹட்டோரி நினைச்சா யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மாத்த முடியும். டிங் டிங். ஏதோ வித்தியாசமான சத்தம் வருது, நோட் பண்ணுங்க. கோழி குஞ்சு பொரிச்சு குட்டி வெளில வந்துருச்சு. அங்க பாரு கோழி குஞ்சு. இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோழி குஞ்சுக்கு என்ன மூக்கு பெருசாட்டு? டிங் டிங். டிங் டிங். அம்மா நான் இங்க என்ன பண்றேன்? ஆஹா, என்ன இது? பொதுவா இதுங்கள நான் தான் விரட்டுவேன், இது என்ன விரட்டுது? ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, குட்டியெல்லாம் என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரிசர்ச் சக்சஸ் தான் கிடைச்சு. ஆனா ஒரு சின்ன டவுட், கோழி முட்டையில இருந்து எப்படி வாத்து குஞ்சு வெளில வந்துச்சுன்னா புரியல. டிங் டிங். Ha ha ha!